நோட்டாவை விட கம்மி தான். நோட்டா கூட அதிகமாக சொன்னாங்க. கள்ள ஓட்டு போட்டால் கண்டிப்பாக மலரலாம். ஏன்னா எங்கள் ஏரியாவில் இந்த தடவை தாமரை பற்றி பிரச்சாரமே பண்ண முடியல. அந்த அளவு மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. வளராது. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு ஆட்சியாக இருந்துச்சு. ஹாய் ஹலோ தமிழசன் விவாஸ். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு இல்லையா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அவங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இந்த கருத்துக்கள் மக்கள் மனசில் எந்த ஒரு மனநிலைமையை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தடவையும் கண்டிப்பாக தாமரை மலர்ந்தே தீரும், மோடி தான் மறுபடியும் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தாமரை மலர வாய்ப்பு இருக்கா? பெரும்பாலும் மக்கள் மத்தியில் வந்து கொஞ்சம் சரியில்லாத நிலை இருக்குது. ஏன்னா இப்போது நடந்த வாக்கெடுப்பில் ரொம்ப பேருக்கு வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத போச்சு. என்னென்னா ஹஸ்பண்டுக்கு இருந்தால் மனைவிக்கு இல்லை, மனைவிக்கு இருந்தால் ஹஸ்பண்டுக்கு இல்லை அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் பயங்கரமான ஒரு போராட்டங்கள்லாம் சந்தித்து இப்போ வாக்களித்து போயிருக்காங்க. அந்த வர எதிர்காலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வரும். தாமரை மலர வாய்ப்பு இல்லை. தாமரை மலர வாய்ப்புன்னு நான் சொல்ல முடியாது. ஸோ இருந்தாலும் இப்போதைக்கு வருகின்ற எதிர்காலத்தில் வரும் ஆட்சியில் வந்து கண்டிப்பாக மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. இப்போ வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்காருல்ல, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வேலூரில் வந்து தேர்தல் நடக்காமல் ரத்து பண்ணிட்டாங்க. அங்கே வந்து பணப்பட்டுவாடா நடந்ததுனால நீங்கள் வந்து தேர்தலை ரத்து பண்ணியிருக்கீங்க. ஆனால் அங்கே மட்டும்தான் பணப்பட்டுவாடா நடந்திருக்கா, எல்லா மாநிலத்திலும் நடந்திருக்கா, அது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. அதை பற்றி நீங்கள் பெரும்பாலும் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே தான் நடந்திருக்குது, வேலூர் மட்டும் இல்லை. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சது வந்து வேலூர் மட்டும்தான் இவங்க சொல்கிறாங்களா கண்டி தனக்கு தானே எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அது ஜென்ரலாக பேச போனாக்கா அது தப்பு. பொதுவாக வந்து இந்த ஆட்சியாளரும் சரி, பொதுமக்கள் பொதுவாக வந்து வேட்பாளராக நின்றவங்களும் சரி, பணம் வந்து எல்லா விஷயத்தையும் விளையாடி இருக்குது. ஆனால் வேலூர் மட்டும்தான் இல்லை. ஆனால் வேலூரில் வந்து வேலூர் எம்பி எலெக்ஷன் வந்து பெரிய கண்டிப்பு, ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலை. இப்போ வரும் சட்டமன்ற 4 தொகுதி நடக்க போகுது. அதோடு சேர்த்து வச்சாக்கா நல்ல முறை நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறேங்க. சீமான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட சின்னத்தை மட்டும் நீங்கள் வந்து மறைச்சிருக்கீங்க வாக்கு இயந்திரத்தில், அது வந்து எங்களை பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. பொதுவாக வந்து சீமான் சார் சொல்கிறது நியாயமான கேள்வி தான். ஏன்னா எல்லாருக்கும் சின்னம் கொடுக்கும்போது அவருக்கும் ஒரு சின்னம் கொடுத்துருக்குறாங்க. அதை மட்டும் ஏன் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஏன்னா மக்கள் மத்தியில் எல்லாம் பேசுகிறாங்க. தவிர்க்க முடியாதது ஒன்று தான். நான் சொல்ல போனால் நான் அதை மறுக்கிறேன். நாம் தமிழர் கட்சி சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களோட சின்னத்தை வந்து அந்த வாக்கு இயந்திரத்திலே மறைச்சிட்டாங்க, இதனாலேயே எங்களுக்கு வந்து ஓட்டு சரியாக விழலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாக்கு இயந்திரத்தில் அவங்க சின்னம் மறைக்கப்பட்டிருக்கா? ஆமாம், அங்கே போகும்போது எல்லா சின்னத்தை விடைக்கும் அது வந்து வெளியே தெரியவே இல்லை. அது வந்து ஒரு எல்லா சின்னமும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்குது, பட் அது வந்து அந்தளவு கிளாரிட்டி இல்லைன்னு தான் சொல்லலாம். அது திட்டமிட்ட சதியாக எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் எல்லாத்தையும் விட அது வந்து வெளியே தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து அவரை வந்து வளர விடாமல் பண்ணுற சதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நார்மலாகவே ஏதோ தெரியாமல் நடந்த இதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது எனக்கு தெரிந்த வரைக்கும் எல்லா சின்னமுமே இருக்குது, பட் இந்த ஒரு சின்னம் தான் மறைஞ்சிருக்கு. அப்போது அது சதியாகவும் இருக்கலாம். பிஜேபியில் வந்து நம்ம தமிழிசை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தடவையும் தாமரை கண்டிப்பாக மலர்ந்தே தீரும், எங்கள் மோடி தான் திரும்பி வந்து ஆட்சியில் அமருவார், அதுக்கான எல்லா திட்டங்களும் போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தாமரை வளர வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. எங்கள் ஏரியாவில் இந்த தடவை தாமரை பற்றி பிரச்சாரமே பண்ண முடியல. அந்த அளவு மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. என்னென்னா நிறைய மக்கள் இன்னும் எதுவுமே மறந்துருக்க மாட்டாங்க. இந்த 2000 ரூபாய் நோட்டு செல்லாது, ஜிஎஸ்டி ப்ராப்ளம், அப்புறமா நிறைய நீட் தேர்வு அப்படின்னு ஏகப்பட்ட அப்புறம் ஸ்ட்ரகிள்ஸ் மக்கள் அனுபவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. அதுலேயும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லலாம். தமிழிசை இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த தடவையும் தாமரை கண்டிப்பாக மலரும், எங்கள் மோடி தான் வருவார் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மோடி வர வாய்ப்பு இருக்கா? ஒரு ஓட்டு பதிவாயிருக்குன்னு எனக்கு தெரியும். மற்றபடி ஆமாம், நாகப்பட்டினம் சைடில் ஒரு தொகுதியில் போய் செக் பண்ணப்போ ஒரு ஓட்டு தான் பதிவாயிருக்கு. நோட்டாவை விட கம்மி தான். நோட்டா கூட அதிகமாக சொன்னாங்க. மலராது. நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்காருல்ல, அவர் ஓட்டு போட்டு ஒரு இது சொல்லியிருக்காரு. என்னென்னா, வேலூரில் வந்து தேர்தல் நடத்தலைல்ல, வேலூரில் வந்து நிறுத்திட்டாங்க. பணம் வாங்கினதுனால நீங்கள் வந்து வேலூரை நிறுத்தி வச்சேன்னு சொல்கிறீங்க. வேலூரில் மட்டும்தான் காசு கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லா மாநிலத்துக்கும் தான் காசு கொடுக்குறாங்க. அது எப்படி நீங்கள் வந்து வேலூரில் மட்டும் நிறுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன? வேலூரில் சட்டப்பூர்வமாக நிரூபிச்சிட்டாங்க, நிறுத்திட்டாங்க. மற்ற இடத்துலலாம் நிரூபிக்கலை இல்லை. ஆனால் காசு கொடுத்துட்டு தானே இருந்தாங்க. உங்களுக்கு எதாவது தெரியுமா காசு கொடுத்தது? எல்லோரும் சொல்ல தான் செய்கிறாங்க. கண்டிப்பாக கொடுக்க தான் செய்கிறாங்க. கொடுக்குறப்ப வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. மக்களோட வறட்சி அப்படி இருக்குது. வாங்கிட்டு நல்ல இடத்துக்கு ஓட்டு போட்டுற வேண்டியது தானே.
அது ஒன்றும் தப்பு இல்லையே. இப்போ 2 கட்சி வந்து பெரிய பெரிய கட்சி ஒரே ஒரு ஆளுக்கு எனக்கு பணம் கொடுக்குறாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? அடம் பிடிச்சி வச்சுட்டு போயிடுறாங்க. சரி, ஏதோ ஒரு கட்சிக்கு தான் நான் ஓட்டு போட முடியும், ஏதோ ஒன்றுக்கு போடுவாங்க. என்ன அந்த ஸ்ட்ராங்காக உள்ள அந்த பழைய கட்சிக்கு போட்டிருக்கலாம், அப்படி இல்லைன்னா புதுசாக வர அந்த சீமானுக்கோ இல்லைன்னா கமல்ஹாசனுக்கோ போட்டிருக்கலாம். ஆனால் இந்த புதுசாக வரவங்க வர வாய்ப்பில்லை, ரொம்ப ஓட்டு கம்மி தான். இளைஞர்கள் 28 30 வயசு உள்ளவங்க வரைக்கும் தான் தெரியுது. 30 வயசுக்கு மேலே போனால் லைட்டாக அப்படியே போக 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 அந்த 2 கட்சி தான். ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஓட்டு போடுறது என் உரிமை, நான் இதுக்கு ஜெயலலிதாவுக்கு தான் போடுவேன், அவங்க இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த நேம் தான், ரெட்டலை உதயசூரியன். ஆமாம், அதே தான். அதை அழிக்க முடியல. ஏன்னா கட்சி அந்த 2 சிம்பிளையும் தேர்தல் சின்னம் நிறுத்திட்டாங்கன்னா வேணால் வேறு சின்னத்தை வச்சு எதுவும் ட்ரை பண்ணால் வேணால் அந்த டைமில் வேணால் கம்மியாகலாம். அதாவது மலரலாம், கள்ள ஓட்டு போட்டால் கண்டிப்பாக மலரலாம். ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலே பிளாவளங்கிற அந்த பூத்தில் வந்து ஒரு இன்ஸ்டேஜ் ஒரு பையனுக்கு வந்து ஓட்டு போட போகும்போது ஏற்கனவே கள்ள ஓட்டு அவனோட ஓட்டை போடப்பட்டிருக்கு. அப்போ அதோட ரீசன் கள்ள ஓட்டு போட்டுட்டாங்க. ஆனால் அது வந்து சர்க்கார் படத்தில் சொன்ன மாதிரி 49B அவனுக்கு கொடுக்கப்பட்டு தான் கொடுக்கப்படல. ஆனால் வேறு வெளி மாவட்டத்தில் ஒரு இடத்துல வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பையனுக்கு கள்ள ஓட்டு போட்டு அந்த ஓட்டை திருப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த அப்புறமும் ஒரு கள்ள ஓட்டை போட முடியுதுன்னா அப்போ அதுக்கான ரீசன் என்ன? ஆளுங்கட்சியோட அதிகாரமாக இருக்கலாம்ல. ஏன்னா எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துட்டோம் அப்படின்னா பழைய ஓட்டு நிலைமையை கொண்டு போயிடலாமே. முன்னாடி நம்ம பேப்பரில் குத்தி போட்ட மாதிரி நம்ம போடலாமே. ஏன் இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தப்புறம் எப்படி கள்ள ஓட்டு போட முடியுது? அதுக்கான ரீசன் என்ன? அப்போ ஆளுங்கட்சி என்ன வேணும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ரீசன் தானே. அதான் அந்த ஒன்றும் மாறிச்சுன்னா கண்டிப்பாக ஜனநாயகம் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்படி ஆளுங்கட்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி அவங்களோட கண்டிப்பாக ஆளுங்கட்சி. ஏன்னா அந்த பூத்தில் இருக்கவங்க சரியா, தேர்தல் அதிகாரி இருக்கிறவங்க சரியில்லையான்னு தெரியல. ஒருத்தனோட ஆதார் ஐடி எல்லாம் இருந்து ஒரு ஸ்லிப் இருந்தால் தான் ஓட்டு போட முடியும்னா அவன் 2வது ஓட்டு போடாமல் அவனோட ஓட்டு வந்து போடப்பட்டிருக்கு. அதுக்கான ரீசன் அப்போ இவங்க கவனிக்காமல் வேணும்னு விட்டுட்டாங்களா? அதை தான் அப்போ ஒன்றில் ஆளுங்கட்சி இதாக இருக்கணும், இல்லைனா அங்கே இருக்கிற அதிகாரிகளோட தவறுகளாக இருக்கணும். பணம்ன்ற விஷயம் வந்து ஒரு பிரதானமாக இருக்குது இப்போது நாட்டில் வந்து. அப்படின்ற பட்சத்தில் இல்லாதப்பட்டவங்க வந்து பணம் கொடுத்தா ஆசைப்பட்டு வாங்க தான் செய்வாங்க. அது வந்து நீங்கள் சொல்கிறது மாதிரி அரசியல்வாதிகளும் கொடுக்கக்கூடாது, மக்களும் முடிஞ்ச வரையும் நேர்மையாக வாக்குப்பதிவு பண்ணணுன்றது தான் பிரதானமான ஒரு கொள்கை வந்துட்டு. இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களோட சின்னத்தை வந்து நீங்கள் வாக்கு இயந்திரத்தில் வந்து மறைச்சிட்டீங்க, அது ஏன் மறைச்சிங்க, எங்களை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதை பற்றி அது சின்னத்தை அது அவரோட கேள்வி வந்து நியாயமானது தான் வந்துட்டு. சின்னன்றது அப்படி எல்லாம் டாமினேட் பண்ணி யாரும் ஜெயிக்கக்கூடாது. எல்லாருமே பொதுவான வகையில் தான் இருக்கணும் வந்துட்டு. ஓட்டாக இருக்கட்டும், அந்த ஓட்டோட அந்த சிம்பிளாக இருக்கட்டும், எல்லாருமே சமநிலையில் தான் இருக்கணும். ஒருத்தரை மறைச்சி ஒருத்தரை ஹைலைட் பண்ணி அப்படிலாம் வாக்கு வாங்கக்கூடாது. வந்து நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தேர்தல்லையும் வந்து தாமரை மலர்ந்தே தீரும், எங்கள் மோடி தான் வந்து மறுபடியும் ஆட்சி பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன நினைக்கிறீங்க, தாமரை மலர வாய்ப்பு இருக்கா? தாமரை வந்து மலரும்னு அவங்க தான் சொல்கிறாங்க. பட் வந்து மக்கள் சொல்லணும், மக்கள் தாமரை கண்டிப்பாக மலரும் அப்படின்னு சொல்லி எந்த அரசியல்வாதியுமே சொல்லக்கூடாது. அவங்களோட கட்சியை பற்றி அவங்களே பெருமையாக சொல்லக்கூடாது. பொதுமக்கள் வந்து சொல்லணும் வந்துட்டு. அவங்க பண்ணியிருக்க அந்த நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதை பிடிச்சி போய் மக்கள் வந்து அடுத்த ஆட்சியும் இந்த ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும், மக்கள் நல்லா இருப்பாங்க. ஆமாம், மக்கள் ஆசைப்படணும். அவங்களே வந்து நாங்கள் அதை பண்ணிட்டோம், தாமரை கண்டிப்பாக மலரும் அப்படின்னு சொல்கிறது வந்து அவ்வளோ ஒரு அழகாக இல்லை. அது தாமரை வந்து மறுபடியும் மலர்ந்தே தீரும், மோடி தான் மறுபடியும் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தாமரை மலருமா? கண்டிப்பாக நான் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா கண்டிப்பாக மலரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் அந்த ஆட்சி வந்து ரொம்ப கொடூரமான, நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு ஆட்சியாக இருந்துச்சு. ஸோ என்னோட ஒப்பீனியன் தாமரை மீண்டும் மலரக்கூடாது அப்படின்னு சொல்லி. வேறு ஏதாவது நல்ல தலைவர்கள் வரலாம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மி. மீண்டும் மலர்ந்துச்சுன்னா அது மிகப்பெரிய பாதிப்பை விளைவிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.